நேற்று வந்து வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். குழம்பு தான் இருந்துச்சு, சிக்கன் அதிகமாக இல்லை. அதனால என்ன பண்ணலான்னு சைடிஷ்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி மாமா குழம்பு தான் இருக்குல்ல, முட்டை ஆம்லேட் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். எப்போ பார்த்தாலும் முட்டை ஆம்லேட் தானப்பா அப்படின்னு சொன்னார். சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தால் அவங்க சொன்னார், எங்கள் ஊர் ஸ்டைலில் முட்டை மாஸ் பண்ணி கொடுன்னு சொன்னார். எங்கள் ஊர்னா எந்த ஊர்னு யோசிக்காதீங்க, புதுக்கோட்டை ஸ்டைல் முட்டை மாஸ். புதுக்கோட்டையில் ஃபேமஸ்ங்க முட்டை மாஸ். சரி அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்குவோங்க. வதக்கி எடுத்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு வதக்கினதுக்கப்புறம் மிளகு சீரகம் மிளகாத்தூள் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டையை இந்த மாதிரி நான் பாயில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு முட்டைக்கே வலிக்காமல் கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எது வேணால் ஊற்றி அதை அப்படியே ஒரு 3 கரண்டி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு இந்த மாதிரி முட்டையை கொத்தி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா வேறு லெவலில் முட்டை மாஸ் ரெடி ஆயிரும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் ஆட் பண்ணல. நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. உண்மையாக சொல்ல போனால் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.